பித்து பிடித்த மனநிலையில் இருந்த ஒரு அம்மாவை கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி என்கிட்ட தனியாக பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ஏதோ தீய சக்தியோட பார்வை இருக்குது, வீட்டை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால் என்னால் நைட்டு சரியாக தூங்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது, ஏதோ பயமாக இருக்குது, என்னால் சரியாக சுவாசிக்க கூட முடிய மாட்டேங்குது, மூச்சு திணறல் உண்டாகுது, யாரும் என் மேலே அமுக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு பெரிய கார்டியம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுது. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த மாதிரிட்ட ஒரு 3 லெமன் கொடுத்து அனுப்பிவிட்டேன். இதை நைட்டு தூங்கும்போது 3 நாள் டெய்லி ஒரு லெமனை கட் பண்ணி தலை மட்டும் தூங்குங்கம்மா, 3 நாளுக்கு அப்புறம் வாங்க சொல்லி அனுப்பிவிட்டோம். 3 நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க. சார் இப்போ நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சை பழத்தினால இந்த பேயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோம், அதில் பேயும் இல்லை, நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு கொடுக்கவும் இல்லை. எலுமிச்சைக்கு இயற்கையாக சில குணங்கள் இருக்குது. நம்மளுடைய தலைமாட்டை எலுமிச்சை தூங்குறதுனால அந்த காத்திருக்க தீங்கு விளைக்கூடிய ஃபேக்டரியாக்களை உறிஞ்சிட்டு நல்ல காற்றை நமக்கு கொடுக்குது. சில பேர் தூங்கும்போது மூக்கடப்புலாம் உண்டாகுது, சுவாச பிரச்சனை உண்டாகும், அதெல்லாம் நீக்குது எலுமிச்சையோட இது. எலுமிச்சையில் கூட நறுமணம் உங்களுக்கு செரட்டோன் லெவலில் கூட்டுது. அதனால உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது. காலையில் எந்திரிக்கும் போது நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகுது. எலுமிச்சை வந்து இயற்கையான ஒரு ஃபேக்டரியா, இந்த ஒரு தீங்கு கூட போய் ஏதாவது பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்கத்தில் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் எலுமிச்சையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மூக்கடப்பு, மூச்சு திறந்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எலுமிச்சை நைட் வச்சு தூங்குங்க, உங்களுக்கு அது நிறைய நிவாரணம் கிடைக்கும்.